ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா சங்குப்பூ ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு கருக விட்டுறாதீங்க. இப்போ 10 திராட்சை எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இப்போ ஒரு கப் ரவா எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா செவர வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இப்போ ஒரு கப்பு ரவாவுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு 10-15 சங்குப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான கேசரியா இருக்கிறதுக்காக நான் கலருக்கு சங்குப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சங்குப்பூவோட எசன்ஸ் வந்துருச்சு. அதப்போ சங்குப்பூவை மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டினத வறுத்த ரவாயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சங்குப்பூ எசன்ஸ் வாட்டரை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கு பிறகு ஒரு கப்பு ரவாவுக்கு நான் 1.25 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1.5 கப்பா ஆட் பண்ணிக்கோங்க, சுகர் கம்மியாக வேணும்னா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க, வாசமா இருக்கும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹெல்தியான சங்குப்பூ ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.